ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ பார்க்க போகிறீங்க. இது வந்து மார்னிங் 5 o'clock எடுத்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததுமே நம்ம இஞ்சி டீ போட்டுட்டு அதுக்கப்புறமா குடித்ததுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாலக்கீரையை வச்சு ஒரு சப்பாத்தியும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு குருமாவும் தான் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே மாதிரி லஞ்சுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு. இப்போது டீ போட்டு குடித்ததுக்கப்புறமா நான் வந்து நைட்டே கீரையை வந்து நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கலாம். நாம் எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி செய்யும்போது நம்ம வேக விடக்கூடாது கீரையை, அப்போ கீரையில் இருக்க சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு கிரேவிக்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு உப்பு போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீரையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சோம்னா நம்மளுக்கு வேகமாக ஆறி வந்துடும். இப்போ இது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக இருக்கணும். திரியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சப்பாத்தி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போது ஒரு அகலமான பவுலில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு வந்து எல்லா சைடுமே இந்த மாதிரி ஈவனாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பாலக் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 2 கப் அளவுக்கு மாவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துட வேணாம். மிக்ஸி ஜாரை அலசிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாது. பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி விட்டுடலாம். இப்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். இதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கிரேவியோட காரம் வந்து இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதுக்கு வந்து காரம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு குருமா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். காலையில் அவசரத்துக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த குருமா வந்து ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு தக்காளி மட்டும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தக்காளி தேவையில்லை. புளிப்பாக இருந்தால் அந்த கிரேவி வந்து நல்லா இருக்காது. அதனால் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு பட்டை கிராம்பு சீரகம் இதை மட்டும் சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நீள்வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் லைட்டாக ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைய வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து நல்லது.
இப்போது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கையால் கூட நீங்கள் மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த மாதிரி குருமா தான் நம்மளுக்கு சப்பாத்தி பூரிக்கெலாம் கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மாவு வந்து தயாராகிருச்சு. இதை வந்து நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நாம் சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சி எடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக சப்பாத்தி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாவில் நீங்கள் சப்பாத்தியும் செய்யலாம், பூரியும் செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது தேய்ச்சி எடுத்தாச்சு. நாம் தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி செய்யும்போது தோசைக்கல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு தடவை திருப்பி போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதில் நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், 2 சைடுமே நல்லா செவந்ததுக்கப்புறமா சப்பாத்தியை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான லஞ்சுக்கு வந்து பாலக் சப்பாத்தி அதுக்கப்புறமா பொட்டேட்டோ குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.